നെയിംബോളിൻ്റെ ബോഡി ഷേമിനെ പറ്റി പറയുന്നുണ്ടെങ്കിൽ എല്ലാവരും വാച്ച് ചെയ്യണം അതിൽ. It was very good. It was very good. Feel good movie. கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்கணும் இது வந்து. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. അടിപൊളി സിനിമ. ഇതിലെല്ലാം ഇഷ്ടപ്പെട്ടു. വിനീത് ശ്രീനിവാസൻ്റെ അനിയൻ ധ്യാൻ ശ്രീനിവാസൻ്റെ തിരിച്ചുവരവാണിത്. നമുക്കൊന്നും പ്രതീക്ഷിക്കാതെ അപ്പുറമാണ് സിനിമ. അത്രയ്ക്കും അടിപൊളിയാണ്. എല്ലാവരും പോയി മസ്റ്റ് വാച്ച് സിനിമയാണ്. എല്ലാം പോയി കാണണം. പെർഫോമൻസ് ധ്യാൻ ശ്രീനിവാസൻ ഒരു രക്ഷയില്ല. ഒരു കംബാക്കാണ് മൂപ്പരെ. എല്ലാവരും അടിപൊളി ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ എസ്പെഷ്യലി നമ്മളെ നെയിംബോളിൻ്റെ ബോഡി ഷേമിനെ പറ്റി പറയുന്നുണ്ടെങ്കിൽ എല്ലാവരും വാച്ച് ചെയ്യണം അതിൽ. வினீத் ஸ்ரீனிவாசன் படம் அந்த பேட்டர்ன்லேயே பயங்கரமாக இருக்கும். நல்ல ஃபீல் குட் மூவி. பர்ஃபார்மன்ஸ்லாம் ரியலி குட். எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ்ல. இட் வாஸ் வெரி நைஸ். இல்லைங்க, நேற்று வந்து இந்த படம் பார்த்தாங்க நாங்கள். அது பேர் என்ன, நம்ம தமிழ் படம் இல்லை, ஆவேஷம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி லீவு, லாங் லீவுங்கன்னா இதுக்கு வந்தோம். ஆவேஷம் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்கும் படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வினீத் ஸ்ரீனிவாசன் அவர் டைரக்ஷன்லாம் ப்ரில்லியண்ட்டுன்னு சொல்லலாம். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவர் படமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாருமே. വിനീതിൻ്റെ പടം പ്രതീക്ഷത്തിൽ ഉയർന്നില്ല എന്നാണ് ഞാൻ പറയുക. പഴയതും പുതിയതെല്ലാം വെച്ചൊരു മിശ്രിതമാക്കി ഉണ്ടാക്കിയതാണ്. எல்லாமே சூப்பராக இருக்குது. வெரி நைஸ் மூவி. சார், அதான் வினீத் ஸ்ரீனிவாசன் மூவிஸ் பிடிக்கும். ஸோ அதனால் அது பார்க்கலான்ட்டு வந்தேன். ஸோ இது அவர் பண்ண படங்களில் இது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக அதான் சார், அதாவது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த கோடம்பாக்கம் ஏரியா தான் காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சார். அது எப்படி வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் இங்கே கோடம்பாக்கம் ஏரியாவில் தங்கியிருந்தாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் டு பாக்கியராஜ், ரஜினிகாந்த், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அந்த சீன்ஸ்லாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து சட்டையர் நல்லா இருந்துச்சு. அது அவங்களே டேரக்டர் அண்ட் நிவின் பாலியை சட்டையர் பண்ணுற சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். சார், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க வினீத்தோட பிரதரே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்தும் நல்லா இருந்துச்சு. நிவின் பாலி கேமியோ தான் 20 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. இவரோட மோகன்லால் பையன் அவர்தும் நல்லா இருந்துச்சு சார். ஓவராலாக லைக் எல்லாருமே பார்க்கலாம் சார். லைக் எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். ஒரு மாதிரி சென்னை வந்து 70ஸ்லலாம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சினிமா எப்படி சென்னையில் இருந்துச்சு, இப்போ எப்படி மற்ற இண்டஸ்ட்ரி மூவ் அவுட் ஆகிருக்குன்றதெல்லாம் நல்லா காட்டியிருந்தாங்க சார். பார்க்கலாம். ஆமாம், கொஞ்சம் படம் லென்த்தியாக தான் சார் இருந்துச்சு. பட் ஓகே, செகண்ட் ஹாஃபில் வந்த காமெடிஸ்லாம் அது ஃபுல் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. வினீத் ஸ்ரீனிவாசனா ஃபீல் குட் மூவி. சிரிச்சுட்டே வெளில வருவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அது கரெக்டாக அப்படியே நடந்துச்சு ஆக்சுவலி. ஆமாம், ஜிகர்தண்டா அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. பட் இதில் வந்துட்டு மேபி சாவடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. எனக்கு தெரிஞ்சு வெளில வரும்போது ஒரு மாதிரி வந்திருப்போம். அது அழகாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி. இது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இஸ் எ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர். ஸோ ஒர்க் அவுட் ஆகாமல் எப்படி? ஸோ இட்ஸ் மேட் எவ்ரி ஒன் ஹாப்பி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி முன்னாடி இருந்த படங்களில் நல்லா நடிச்சுட்டு வந்தவங்க தான் ஃபுல்லாக. ஸோ அதிலலாம் குறைய யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. மியூசிக் ஸ்கோர் எல்லாமே வந்துட்டு ஹீ நோஸ் இட், த டேரக்டர் நோஸ் வாட் ஹி இஸ் ஒர்க்கிங் வித். ஸோ அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபுல்லாக. எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகலை, பட் மேபி மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகும்னு தோணுது ஆக்சுவலி. ஸ்டார்டிங்கில் பில்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. லென்த் ஜாஸ்தி தான், பட் எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி வித் லென்த் ஃபுல்லாக. ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபீல் குட். ஃபேமிலி ஆடியன்ஸ்னு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ஓ வாண்ட்ஸ் டு லைக் ரிலாக்ஸ், யூனோ, சிரிச்சிட்டே வெளில வரணும் அப்படின்னா இட் வில் சூட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ யா. அதாவது பழைய மோகன்லால் சார் படம், சீனிவாசன் சார் படம் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி அவங்க பசங்க எடுத்திருக்காங்க. வினீத் சீனிவாசன் ஒரு நல்ல ஆக்டர், நல்ல பாடகர் வேறு. ஏற்கனவே அங்காடி தெருவில் அவள் அப்படி ஒன்றும் மழை இல்லைன்னா அவர் தான் பாடியிருக்காரு. அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. படம் சூப்பர் ஹிட்டு. ஆமாம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அந்த கோடம்பாக்கம் விஷயத்தை வந்து நம்ம தான் இந்த மாதிரி எடுத்துருக்கணும். ஆனால் ஒரு மலையாளிஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கேன். அந்த வினீத் சீனிவாசன் வந்து ஒரு கலை ரசனை உள்ள ஒரு நல்ல பையன். அருமையாக எடுத்துருக்கிறாப்புல. படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்லோவாக தான் போகும். நம்ம தமிழ் படங்கள் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் வந்து படம் வந்து அற்புதமான படைப்பு. அவர் ஏற்கனவே ஹீரோ வந்து கிருதயம் பண்ணியிருக்காரு. இப்போ அதே காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. பழைய படங்கள் எப்படி மோகன்லால் படம், சீனிவாசன், பிரியதர்ஷன் 3 பேர் சேர்ந்து பண்ணாங்களோ அது மாதிரி அவங்களோட வாரிசு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.